அக்கா அக்கா தம்பி வா வா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேங்க. காலையிலே வருவேன்னு மாமாவும் பிள்ளைங்களும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மணி 12 ஏன் லேட்டு? சாரிக்கா, ஒரு முக்கியமான டிஸ்கட் கொடுக்கறதுக்காக காலையிலேயே பழைய ஆஃபீஸ் போக வேண்டியதா போச்சு. அதான் சொன்ன மாதிரி காலையிலே வர முடியல. வர வழியில ஃபோன் பண்ணி பார்த்தேன், லைனே கிடைக்கல. தானியாவும் மதியம் மாத்தி மாத்தி உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு லைன் கிடைக்கலையேன்னு புலம்பிக்கிட்டே லேட்டா தான் காலேஜுக்கு போனாங்க. தெரியுங்க, எஸ்எம்எஸ் கூட அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்பதான் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு பதில் எஸ்எம்எஸ் அனுப்பி வச்சுட்டு வரேன். மாமா கூட நீ வந்துட்டியான்னு இப்பதான் ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு. ஐ எம் ரியலி வெரி சாரிக்கா. உங்களை எல்லாம் காக்க வச்சதுக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு என்னோட பிளாஞ்சா. எங்க போறோம் நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி. உனக்கு விதவிதமா நான் சமைச்சு வச்சிருக்கிறேன். 2 நாளைக்கு வரும். எதுக்கு வெளியே போய் சாப்பிட்டு காசை வீணாக்கணும்? ஓகே, அப்படின்னா டின்னர் அப்பாயின்மெண்ட் இன்னும் 2 நாள் கழிச்சு வச்சுக்குவோம். பாரு, உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. உட்காரு தம்பி. உட்காந்துட்டா போச்சு. அப்புறம் நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கு என்ன பாரு, எப்படி தலை தலைன்னு பூசணிக்கா சைஸ்ல இருக்கிற. ஏங்கா உங்களை நீங்களே கண்டு போடுறீங்க? நீங்க 100 வயசு வரைக்கும் அமோகமா இருக்கு. Thank you for all the cooperation that you have given me and during my 5 years here as your GM. As you have already known, since I'm going to be transferred to the head office, Mr. Nivden here is taking my place and duties from today onwards, and I trust all of you will give him the same cooperation and assistance that you have given to me. Mr. Niveden, let me introduce you to the staff. Okay, Cik Ismail from FMB department. Mr. Lee from front office. Mr. Velu from credit department. Hello, sir. Hello. Hi. Miss Priya from business center. Hello. Hello, sir.
Mr. Navin, என்ன பார்க்குறீங்க? ஓ ஒன்றும் இல்லை. ஐயோ நம்ம பஸ் காணுமே. பிரியா, பிரியா, என்ன ரொம்ப சத்தமா இருக்கு. வா, அங்க போய் நிப்போம். பிரியா, கொஞ்சம் நில்ல. ஏன் இப்படி ஓடுற? நம்ம புது ஜிஎம் மீட் பண்ணிய ஆளு எப்படி மிஸ்டா இருந்தாரா இல்ல கலகலப்பா பேசினாரா? அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன கவிதா? நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சா அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒண்ணுதான். நான் அதுக்கு சொல்லல. ஆளு ஸ்டைலா டீசனா பாக்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரே, போனா எப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. எல்லாரையும் போலதான் இந்த புது ஜிஎமும் பேசினாரு. நிவேதன் ஆளை போல பேரும் ஸ்டைலா தான் இருக்கு. பிரியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவருக்கு 42 வயசு ஆச்சான். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையாம். ஏன் கவிதா, உனக்கு தான் கல்யாணம் ஆகி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அப்படியே நீ இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுற? எனக்கு ஆனதுதான் ஊர் அஞ்ச விஷயமாச்சே. ஆனா உனக்கு இன்னும் ஆகலையே. சுத்தி வலிச்சு ஏன் தலையிலேயே கைய வைக்கிறியா? இந்த பாரு கவிதா, தயவு செஞ்சு கல்யாணம் கத்திரிக்காய் கதையை விட்டுவிட்டு நடக்கிற கதையை பேசு. இப்ப நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? ஒரு கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு நான் சொல்றது நடக்காத கதையா இல்ல தேவையில்லாத விஷயமா? நீ சொல்லுறது மத்தவங்களுக்கு வேணா நடக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் நடக்காது. பிரியா, நீ என்ன சொல்ற? சமயத்துல நீ புதிரா பேசுறது எதுவும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ கொஞ்ச காலமா தான் என் கூட பழகிருக்க. போக போக என்னை பத்தி நான் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்குவேன். புரிஞ்சுக்க முயற்சிக்கிறேன். அதுக்குள்ள நான் பாட்டியாகாம தான் சரி. நேரம் ஆகிக்கிட்டே போது, இன்னும் நம்ம பஸ்ஸை காணுமே. எப்போ நம்ம கேல இதே பிரச்சனை தான். அங்கங்க டிராஃபிக் ஜாம் ஆகி நமக்கு பஸ் கிடைக்கிறதுக்கு பெரிய சிக்கலாயிடுது. ஆமா கவிதா, இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. எத்தனை மணிக்கு பஸ் கிடைச்சி நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருது? பஸ்ஸே நம்பிக்கிட்டு இருந்தா இப்படி முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். நினைச்ச நேரத்துக்கு போகணும் வரணும்னா நீ பேசாம ஒரு சின்ன காடியை வாங்கிடலாமே. உன் சம்பளத்துக்கு காடி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, ஏன் வாங்க மாட்ற? அது எனக்கு காடி ஓட்ட தெரியாது. தெரியாட்டி கத்துக்க, இது ஒரு பிரச்சனையா? எனக்குன்னு வரப்ப எல்லாமே பிரச்சனை தான். ஐயோ, மறுபடியும் புதிரா? ஆமா, ஏற்கனவே இன்னைக்கு மீட்டிங்க்கு லேட்டு, இப்ப பஸ் வேற அநியாயத்துக்கு லேட் ஆகுது. ஏன் பிரியா இப்படி டென்ஷன் ஆகுற? பஸ் வரலன்னா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? காத்திருந்து தானே ஆகணும். அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனா எங்க மாமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏன், என்ன, எப்படின்னு பெரிய ரகலையே பண்ணிடுவாரு. டிராஃபிக் ஜாம், அதனால தான் பஸ் கிடைக்கலன்னு உள்ளத சொன்னா உன் மாமா என்ன புரிஞ்சுக்க மாட்டாரா? புரிஞ்சுக்கிற பக்கம் அவருக்கு இருந்திருந்தா நான் ஏன் இன்னும் தனி மரமா நின்று தவிச்சுக்கிட்டு இருக்க போறேன்? மறுபடியும் புதிரா? அம்மா தாயே, நான் தாங்க மாட்டேம்மா. இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ஆளை விடு. ஏய், தோ நம்ம பஸ் வந்துருச்சு. பிரியா, இங்க வா. கடிகாரத்தை பாத்தியா? மணி 9 ஆக போகுது. வேலை முடிஞ்சு வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? வந்து ஆபீஸ்ல மீட்டிங், சரியான டிராஃபிக் ஜாம் வேற, அதனால பஸ் கிடைக்க ரொம்ப நேரமாச்சு. என்னது, பஸ் கிடைக்கலையா?
அது எப்படி 9 மணி வரைக்கும் பஸ் கிடைக்காம போகும்? அவதான் டிராபிக் ஜாம்னு சொல்றா இல்ல, அப்புறம் ஏன் குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இவ சொல்ற கதைய நீ வேணா நம்பலாம், நான் நம்ப தயாரா இல்ல. இவ எவன் கூடவோ ஊர் சுத்திட்டு வந்து என்கிட்ட கதை அளக்குறா கதை. மாமா, தயவு செஞ்சு வார்த்தையை அனல கொட்டாதீங்க மாமா, என்னால தாங்க முடியல. ஏங்க ஏங்க பாவம் வேலை செஞ்சு கழிச்சு போய் வந்திருக்கிற புள்ளகிட்ட இப்படி போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு தர்க்கம் பண்ணல, ஏன் லேட்டா வந்தாலும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இவளை விசாரிக்க எனக்கு உரிமை இல்லையா? இவ ஒத்த வயசா இருந்தப்ப என் தங்கச்சியும் புருஷனும் இவளை அம்போன்னு விட்டுட்டு பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப எந்த ஆதரவும் இல்லாம அனாதையா நின்ன இவளை எடுத்து வளர்த்து ஆளாக்குன எனக்கு இவளை என்னன்னு கேள்வி கேட்க தகுதி இல்லையா? கேளுங்க மாமா, கேளுங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் தகுதியும் இருக்கு. ஆனா கேக்குறத நியாயமா மனசாட்சிக்கு பயந்து கேளுங்க. ஓ, நியாய அநியாயத்தை பத்தி பேசுற அளவுக்கு இப்ப நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? பலே பலே. சரி போதும் விடுங்க, ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு ஏன் இவ கூட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? பிரியா, நீ உள்ள போவா. இன்னைக்கு உனக்கு சம்பளம் போட்டுக்கணுமே, எங்க காசு? சாரி. கொண்டா கொண்டா. கேட்டாதான் கொடுப்பீங்களோ? இத முதல்ல கொடுத்துறதுக்கு என்ன கேடு? கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க முக்கியமானதெல்லாம் மறந்துடு. ஆனா வேலைக்கு வக்கனே கொட்டிக்கிறத மட்டும் மறந்துடாத. தேவையில்லாம கண்டதை எல்லாம் பேசி இவளை இப்படி அழ வச்சு பாக்குறதுல அப்படி உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? மாமா சொன்னதை மனசுல வச்சுக்காம போய் குளிச்சுட்டு சாப்பிட வாமா. போமா. காலையில வீட்டை விட்டு வேலைக்கு போன பொண்ணு இப்பதான் களைச்சு போய் வந்திருக்கா. அவகிட்ட கொஞ்சம் அன்பா அனுசரணையா நடந்துக்க கூடாது? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு விழறீங்க? நான் எரிஞ்சு விழாட்டி அவ நம்மளை எடுத்து எரிஞ்சிட்டு போயிடுவா. எப்பவும் அதட்டி மிரட்டி வச்சாதான் நமக்கு அடங்கி இருப்பா. யானை தடுக்கி விழுந்தா தவளை கூட எட்டி உதைக்கும்னு தெரியாது. அவளை நீங்க படுத்துற பாட்டுக்கு வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் எங்கேயாச்சும் ஓடியே போயிருப்பா. பாவம் பிரியா, பெத்தவங்க கூட வாழ கொடுத்து வைக்கல. அவளை வளர்த்த நன்றி கடனுக்காக நம்மளையே உலகம்னு நினைச்சு இங்க கடந்து அவஸ்தைப்படுறா. போதும், அவளுக்காக நீ ஒன்னும் பாசத்தை பொழிஞ்சு உருக வேணாம். அவளை எப்படி கவனிச்சுக்கிறது எனக்கு தெரியும். நீ வேற வேலை இருந்தா போய் பாரு, இல்லாட்டி நல்லா போத்திக்கிட்டு தூங்கு. வினைய விதைச்சா வினையத்தான் அறுக்கணுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட நான் பேச முடியுமா? அவன் தான் கேட்கணும். எவா அவன்? நம்மள படைச்சவன். அதானே பார்த்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரியா. உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் எப்படி நிக்கிறேன்? நோ, ஐ இன்சிஸ்ட். உட்காருங்க ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ. எதுக்கு? உட்கார்ந்ததுக்கு. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சொல்றேன் பிரியா, நான் உங்க கூட கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? எதை பத்தி? பிரியா, நான் இங்க வந்த இந்த ஒரு மாசமா உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன்.
நீங்க உங்க வேலையில காட்டுற பொறுப்பு, கொடுத்த வேலையை குறிச்ச நேரத்துல முடிக்கிற சுறுசுறுப்பு, பாங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க கண்கள்ல மட்டும் ஏதோ ஒரு ஏக்கமும் சோகமும் தேங்கி இருக்கிறத உணர்றேன். அது என்ன ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், நீங்க ஏதோ ஆஃபீஸ் வேலையை பத்தி பேச வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் பிரியா, ஒரு சக ஸ்டாஃப்ங்கிற முறையில உங்க சுக துக்கங்கள்ல நான் கலந்துக்க கூடாதா? இல்ல அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் அப்படி சொல்லல. நீங்க இது வரைக்கும் என்கிட்ட பர்சனலா எதுவும் பேசினதில்ல, பேசுற அளவுக்கு பழகுனதும் இல்லை. இன்னைக்கு திடீர்னு நீங்க என்னை பத்தி பர்சனலா கேட்டதும் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க மன விட்டு பேசுற அளவுக்கு இதுவரைக்கும் நாம பழகலைன்னா இனிமே பழகிக்குவோம். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. சார், எந்த விஷயத்துலயும் நான் ரெடி நீ ரெடியான்னு அப்படிங்க சட்டுன்னு கேட்டுடலாம். ஆனா பொண்ணுங்க எதையும் அப்படி கேட்டுட முடியாது, கேட்கவும் கூடாது. பிரியா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நோ சார், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்க மேல எனக்கு எந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் கிடையாது. நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனா என் பர்சனல் விஷயங்களை உங்க கூட டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நான் இன்னும் பக்குவம் அடையல. மேபி சம் அதர் டைம். சரி பிரியா, உங்க விருப்பம். நீங்க சொன்ன மாதிரி சம்மத டைம் விவரமா பேசுவோம். ஓகே? தேங்க்யூ. எதுக்கு? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. Excuse me then. I'll catch up with you. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பார்க்கணும்னு சொல்லிங்களாமே சார்? ஆமா, இந்த டெட்டஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். வாங்க, இங்கே உட்காந்து பேசுவோம். வாங்க மிஸ் வேலு. வா சார். உட்காருங்க சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நம்ம டெட்டஸ் அக்கவுண்ட்ல சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் பாக்கி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் வசூல் பண்ண என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சார், ரிமைண்டர் அனுப்பிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா அவங்க பேமெண்ட் கட்டாம இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் கடைசி கட்டமா இனி எல்லாருக்கும் லாயர் நோட்டீஸ் அனுப்பலான்னு இருக்கேன். லீகலா போறதுக்கு முன்னாடி நீங்களே எல்லாரையும் நேர்ல போய் பார்த்து பேசுங்க. தவணை முறையிலாவது நமக்கு தர வேண்டிய பணத்தை கட்ட முடியுமான்னு பேசி பாருங்க. சரி சார். கிளையண்டோட பேக்ரவுண்ட் தெரியாம இனிமே யாருக்கும் கிரெடிட்ல புக்கிங் கொடுக்காதீங்க. எந்த கிளையண்ட் மேலேயா சந்தேகமா இருந்தா எங்க தெரிவிக்க. ஓகே சார். இந்த மாதிரி பணம் வராம கம்பெனி நஷ்டப்பட்டா அது ஸ்டாஃப் ஆன நமக்கும் தான் நஷ்டங்கிறது புரிஞ்சு நடந்துருக்கு. புரியுது சார். ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகே then. சார், பிரியா தங்கமான பொண்ணு சார். ஸோ இல்ல, எனக்கு தெரியாதேன்னு சொன்னேன். எனக்கு தெரியும், போய் வேலையை பாருங்க. ஓகே சார். என்ன இது? நான் சொல்றது இவருக்கு புரியலையா? இல்ல புரிஞ்ச புரியாத மாதிரி போறாரா? இல்ல நான் என்னத்தான் சொல்ல வரேன்னு எனக்கே புரியலையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடங்காரன வேற போய் பார்க்க சொல்லிட்டாரு. மிஸ்டர் கண்ணப்பன். யாரு நீ? என் வீட்டுல வந்து என்னைய பயமுறுத்துறா? நான் பயமுறுத்தல சார்.
கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க எழுந்திருக்கல, அதான் தட்டி எழுப்புனேன். ஏன் சார் எல்லாரும் வேலை வெட்டி பார்த்துட்டு இருக்கு இந்த நேரத்துல, உங்களுக்கு மட்டும் என்ன சார் இப்படி தூக்கம்? ஒண்ணும் இல்லப்பா, இந்த வருஷம் கண்டிப்பா நான் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டா. நானும் அவன் சொன்ன தட்ட முடியாம 4 நாளா விரதம் இருக்கேன். ஏன் சார் இது ஒரு பிரச்சனையா? நல்லா சொன்ன போ. இந்த விரதம் இருந்தா ஒரே வேலை, அதுவும் ராத்திரி வெறும் பழம் மட்டும் தான் சாப்பாடு. அதனால நிக்க முடியல, நடக்க முடியல, கண்ணு அப்படியே இருட்டிடு போகுது. பசி மயக்கம் வேறையா, அப்படியே இழுத்துச்சு. அதையும் தான் நீ வந்து கெடுத்துட்டிய. வெறும் பழம் மட்டும் தானா? பாவம் சார் நீங்க. ஆமா என்ன பழம் சார் சாப்பிட்டீங்க? அட என்னத்த சாப்பிடுறது, இந்த விரதம் இருந்தா ரொம்ப சாப்பிடக்கூடாதுப்பா. ஆமாமா விரதம்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. ஆமா, அப்படி என்ன பழம் தான் சார் சாப்பிட்டீங்க? ஐயா சாமி, விரதம் இருக்கிறது எப்படின்னு நீங்க ஒரு பெரிய புத்தகமே எழுதணும். என்ன நக்கலா? அது சரி, இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீ, நீ யாரு? கிழிஞ்சது போ. என்ன தெரியல? தெரியாம தான் நான் கேக்குறேன் சார். போன வருஷம் எங்க ஹோட்டல்ல 200 பேருக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி 2000 வெள்ளி டெபாசிட் கட்டினீங்க. மீதி காசை இன்னும் 2 நாள்ல வந்து தரேன்னு சொல்லிட்டு காணாம போனீங்களே, ஞாபகம் இருக்கா? அட ஆமா, இப்பதான் லேசா ஞாபகம் வருது. லேசா ஞாபகத்துக்கு மாசம் 8000 ரிங்கிட் பாக்கி இருக்குன்னு ஸ்டேட் பண்ண அனுப்புறோமே, வந்து கிடைக்குதுல்ல? கிடைச்சிச்சு. இங்க பாருப்பா, இப்ப நான் விரதத்துல இருக்கிறேன். இந்த நேரத்துல வந்து கடன் வசூல் அது இதுன்னு சொல்லிடுறது உனக்கு நல்லதுல, தெய்வ குத்தம் ஆயிரும். சரியா? அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பி வா, நம்ம கடனை நேர் பண்ணிக்குவோம். 2 வாரமா? சார் உங்களை நம்பலாமா சார்? விரதக்காரன்பா, போய் சொல்லுவனா? தவிர அந்த முருகனை நம்பு. இப்ப போயிட்டு வா சார். 2 வாரத்தை கரெக்டா வந்து நிப்பேன். வா வா சார். பாஸ் கேள்வி கேட்கிறார். அட போப்பா, குடுக்குறேன். சரியான தலைவலி இருக்கு. கடன் குடுக்கறானுங்க, பின்ன ஏன் திருப்பி வாங்க வரணும்? அப்படியே இவங்க கேட்டாக்க நான் கொடுத்துருவேனா? அப்படியே நான் கொடுக்க போறேன்னு சொன்னா என் பொண்டாட்டி விட்டுருவாளா? சரியான பலாப்பழம். 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நான் தவறாம எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போரிங்கா இருக்காது அங்கிள்? இல்லையே, டெய்லி சாப்பிடுறோம் தூங்குறோம், அது போரிங் சொல்றோமா? சாப்பிட்றதும் தூங்குறதும் நம்ம உயிர் வாழறதுக்கான அத்தியாவசிய தேவை. ஆனா எக்ஸசைஸ் செய்யறது ஒன்றும் முக்கியமான தேவை இல்லையா அங்கிள்? அப்படிதான் உன்னை போல நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. தேவையில்லாம கண்ட மாத்திரைகளையும் டானிக்கையும் விழுங்குறத விட்டுட்டு தினசரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஃபிட்டா இருந்தா நோய் நொடி சோம்பேறித்தனம் எதுவுமே நம்மள அண்டாது. ஆரோக்கியமான உடம்பு மீற செல்வம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, தெரியுமா? ஆக ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்றீங்க. அதே தான் நம்ம முன்னோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்யறத பழக்கமா வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஏது அங்கிள் நேரம்? காலேஜுக்கு போறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க மனசு வச்சா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது அதுக்காக ஒதுக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்ன சொல்றீங்க? ஓகே அங்கிள், நாங்க எப்பவாவது போற ஜாகிங்க உங்களுக்காக இனிமே அடிக்கடி போறோம். என்ன மதி? டன். இப்ப எனக்குன்னு ஆரம்பிங்க, போக போக அது உங்களுக்குன்னு உணர்வீங்க. உடம்ப ட்ரீமா வச்சுக்கிறதுல மட்டும் கரெக்டா இருக்க, ஆனா வயசும் இளமையும் இருக்கிறப்பவே ஒரு கல்யாணத்தை கட்டிக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க வேற ஏங்க இப்ப அவன் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? ஏற்கனவே நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி களைச்சு போயிட்டேன்.
இனி இவனா ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நாம கல்யாண விஷயத்தை பத்தி பேசி சங்கடப்பட வேணாம், இவனையும் சங்கடப்படுத்த வேணாம். நீங்க சொன்னா சரிம்மா. இனி சாப்பிடுறத தவிர வேற எதுக்குமே நான் வாயை திறக்க மாட்டேன். சரியா? அப்பா பல்லு தேக்க கூட திறக்க மாட்டீங்களா? அப்பாவே கண்ட்ரோல் பண்றியா? சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நான் போய் சுட சுட சப்பாத்தி சுடுறேன். அம்மா சைட் டிஷ் என்னம்மா சமைச்சீங்க? தக்காளி சட்னியும் சார்டின் சம்பாலும். ரைட். அங்கிள் நீங்களும் வாங்க. நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. நான் இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு பிறகு வந்து சாப்பிடுறேன். ஓகே? ஓகே அங்கிள். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். அப்புறம் எப்படி வேலு, நீங்க பார்த்த டெக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சார் ஒரு 11 டெப்டர்ஸை நேரடியாக போய் பார்த்து பேசினேன் சார். 4 பேர் தவணை முறையில் செட்டில் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் இன்னும் 2 வாரத்தில் கணக்கை நேர் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு சார். குட். மற்றவங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரியும் மறைமுகமாகவும் சொல்லிட்டாங்க சார். மேக்ஸிமம் முயற்சி பண்ணிட்டீங்களா? சார் நீங்கள் சொன்னீங்களேங்கிறதுக்காக காலில் உழுவாத குறைய கெஞ்சி கூட பார்த்துட்டேன். எவனும் மசிற மாதிரி இல்லை சார். அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நம்ம கம்பெனி சாலிசிட்டர் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். வேற யாரும் புது கிளையன்ஸுக்கு கடனில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்களா? நோ சார். இப்போலாம் புது பாட்டிங்கன்னா கையில் காசு வாயில் தோசை பாலிசி தான். அதனால பிஸ்னஸ் எதுவும் பாதிக்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் வந்ததுலேருந்து பிஸ்னஸ் படிப்படியாக ஏறிக்கிட்டே இருக்கு சார். எந்த பாதிப்பும் இல்லை. இது என்னோட வெற்றி இல்லை, உங்க மாதிரி நேர்மையான ஸ்டாஃபுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. தேங்க்யூ சார். வேலு, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணுமே. பேசணுமா? நம்ம இப்போ பேசிக்கிட்டு தானே இருக்கோம். இவ்வளோ நேரம் நான் பேசினது ஆஃபிஷியல், பேசணும்னு சொல்றது பர்சனல் மேட்டர். பர்சனல் மேட்டரா? அப்படின்னா பேசலாமே. சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? இங்கே வேணாம், நாளைக்கு லஞ்ச் டைம் பூல் சைடில் மீட் பண்ணுவோம். நாளைக்கா? நாளைக்கு தான் சார். எதுக்கு சார் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும்? இன்னைக்கே பேசலாமே. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே? ஓகே சார். பர்சனல் விஷயம்ன்றாரு. என்னவா இருக்கும்? நாளைக்கு பேசலாம்னு சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம நமக்கு தூக்கம் வராத. ஒருவேளை நம்ம கிட்ட கை பார்த்தா காசு ஏதாவது கேட்பாரோ? சச்சே, வாய்ப்பே இல்லை. கட்ட பிரம்மச்சாரி, பசவுள்ள ஆளு வேற. நாம அவர்கிட்ட காசு கேட்டா நியாயம்னு சொல்லலாம். வேற என்னவா இருக்கும்? சுத்துதா சாமி சார். எத்தனையோ வாட்டி செக் பண்ணிட்டேன், என் டிக்கெட் நம்பர் எதுவுமே ஏறலையே. நானும் எத்தனையோ வருஷமா வெல்ஃபேர் காலத்துல இருந்து டிக்கெட் வாங்கிட்டு வரேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அடிச்சதில்லை. அடிக்கிற டிக்கெட்டா எப்படி பார்த்து வாங்குறது? நீங்க இந்த சீட்டாட்டத்திலயும் நம்பர்லயும் அடிச்ச காசுக்கு 4 மாட்டை வாங்கி விட்டுருந்தா இந்நேரம் நமக்கு ஒரு பால் பண்ணியே சொந்தமாயிரும். உனக்கு என்ன பார்க்க மாடு இரு. இன்னைக்கு ஒரு நாள் வட்டி முதல்ல எடுத்துக்க. நடக்கிற கதையா பேசுங்க. பிரியா பிறந்த நாளுக்குன்னு ஒரு புடவை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. என்ன விலை? 250 ரிங்கிட் தான். 250 ரிங்கிட்டா? ஏன் ஒரு 50-60 ரிங்கிட்டுக்கு புடவை வாங்கினா ஆகாதா? ஏன் இப்படி காசை கரியாக்குறீங்க? இவளுக்கு சம்பாதிக்கிறவங்க திமிரா இல்ல நம்மள எவன் கேள்வி கேட்கறதுங்கிற இருமாப்பா? ஏன் சத்தம் போடுறீங்க? பிரியா ஒண்ணும் புடவை வேணும்னு கேட்கல. நான் தான் வற்புறுத்தி இந்த புடவைய வாங்கி கொடுத்தேன். பாவம், எதுக்கு இந்த வாயில்லா புள்ள மேல அநியாயமா பழி போடுறீங்க? அம்மா,
வா லலிதா. ஆமா லலிதா, சுகிமா இருக்கியா? நல்லா இருக்கும்பா. மாப்பிள்ள வரல? அவர் தான்ப்பா என்னை இறக்கி விட்டுட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு யாரையும் பார்க்க போயிருக்காரு. ஹை, சாரி ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஆமாம்மா, இந்த சாரி நான் எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்கம்மா, உனக்கு இல்லாததா? இல்ல லலிதா, இது அக்காவுக்குன்னு வாங்கின புடவை. உனக்கு நான் வேற வாங்கி தரேன். எதுக்கு வேற புடவை வாங்கணும்? நீதான் பிரியா இந்த புடவை வேணான்னு சொன்னா. நீ நம்ம பொண்ணு ஆசைப்படுறா, அவ தான் எடுத்துக்கிட்டுமே. அக்கா அக்கா, இந்த சாரி உனக்கு வேணாம்னா நான் எடுத்துக்கிறேன்னு ப்ளீஸ். எடுத்துக்க லலிதா. எனக்கு எதுக்கு புது புடவை? இந்த புடவை உனக்கு தான் கொடுப்பன இருக்கு. பிரியா, பரவாயில்ல, அதான் மாமாவே சொல்லிட்டாரு. எடுத்துக்க லலிதா. அக்கானா அக்கா தான். தேங்க்யூ அக்கா. அக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்கா? அப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா மகாலட்சுமி, நீ எதை போட்டாலும் அம்சமா தான் இருக்கும். சாப்பிடுங்க வேலு. எப்படி சார் சாப்பிட முடியும்? நேத்து நீங்க பர்சனல் விஷயம் பேசணும்னு சொன்னதுல இருந்து அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு எனக்கு பசியே மறந்து போச்சு சார். இப்போ உடனே அது என்னன்னு நீங்க சொல்லல, எனக்கு மண்டையே வெடிச்சு போயிரும் சார். வேலு, நான் சீரியஸான விஷயம் எதுவும் பேச போறதா உங்ககிட்ட சொல்லலையே. ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க சின்னங்க சொல்லிட்டீங்க சார். ஒரு விஷயத்த சஸ்பென்ஸா அந்த இடத்துல விட்டுட்டா அது என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லிடுறேன் வேலு, சொல்லிடுறேன். என்னால நீங்க தூக்க கட்டு பட்டினி கிடக்க வேணாம். ஐயோ, நீங்க விஷயத்துக்கே வர மாட்டீங்களே. ஓகே ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி சஸ்பென்ஸா எதுவும் இல்ல. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பிரியாவை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். இதுதானா மேட்ரு? நான் கூட இதா இருக்குமோ அதா இருக்குமோன்னு கண்டதெல்லாம் யோசனை பண்ணி குழம்பியே போயிட்டேன். போங்க. இப்போ நீங்க விஷயத்துக்கு வரீங்களா? வந்துகிட்டே இருக்கேனே. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? Go ahead. சார், பிரியாவை பத்தி மற்றவங்களோட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். பிரியாவை இங்க வேலைக்கு சிபாரிசு செஞ்சதே நான் தான் சார். அப்படியா? ஆமா. இப்போ பிரியா ஒரு தங்கமான பொண்ணுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் தெரியும்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு மேல சொல்றேன் சார். தான் அனாதையா நின்னப்போ தனக்கு ஆதரவு கொடுத்து தன்னை ஆளாக்குன மாமா குடும்பத்துக்காக தன்னையே ஒரு மெழுகு வத்தியா எரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் பிரியா. ரியலி ஃபேசினேட்டிங். சொந்த அம்மா அப்பாவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே தூக்கி எறிகிற இந்த காலத்து பொண்ணுங்க மத்தியில தன்னை வளர்த்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தன் உடல், பொருள், பாவின்னு எல்லாத்தையும் வளர்த்தவங்க குடும்பத்துக்கே அர்ப்பணிச்சிருக்கிற பிரியா பெண் குலத்துக்கே ஒரு பொன் விளக்கு வேணும். 100ல ஒரு வார்த்தை சார். படிச்சவர்னா படிச்சவர் தான். நீங்க சொன்ன அந்த பொன் விளக்க அது இருக்கிற நரகத்துல இருந்து மீட்டு
ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறவன் உண்மையாலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? பிரியாவோட கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நாம மனசார வேண்டிக்கணும்னு சொல்றேன். இவ்வளவு தானா சார்? வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல சார், நான் ஒன்றும் எதிர்பார்க்கல சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பா எந்த காரணமும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணல. இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையே ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிறத விட உங்க வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இருக்கும்னு நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கேரண்டி பண்ண முடியுமா? அது எப்படி சார் முடியும்? முடியாதுல்ல. வாங்க, லஞ்ச் டைம் முடிஞ்சு போச்சு. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பார்ப்போம். ஒரு சக ஸ்டாஃப்ங்கிற முறையில உங்க சுக துக்கங்கள்ல நான் கலந்துக்க கூடாதா? இல்ல அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நீங்க இது வரைக்கும் என்கிட்ட பர்சனலா எதுவும் பேசுனதில்ல, பேசுற அளவுக்கு பழகுனதும் இல்ல. நீங்க மன விட்டு பேசுற அளவுக்கு இதுவரைக்கும் நாம பழகலைன்னா இனிமே பழகிக்கும். சார், பிரியா அழகான பொண்ணு சார். இல்ல, எனக்கு தெரியாதேன்னு சொன்னேன். இனி இவனா ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நாம கல்யாண விஷயத்தை பத்தி பேசி சங்கடப்பட வேணாம். இவனைங்க சங்கடப்படுத்த வேணாம். நீங்க சொன்ன அந்த பொன் விளக்க அது இருக்கிற நரகத்துல இருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறேன் உண்மையாலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பான். வானவில்லே வானவில்லே அந்த நிலவில் கண்டேனே, பெண்ணிலவே பெண்ணிலவே என் இதயத்தை துளைத்தேனே, தாயை போல என் மனதில் அவள் அன்பின் ஓவியமே, துடிக்கும் எந்த இதயத்திலே அவள் காதல் காவியமே. கண்களினால் சம்மதம் தந்தேனே, தாயை போல் உன்னை நான் சுமப்பேனே, வானவில்லே. பூவுக்கு தெரியாது பருவம் என்னவென்று, வயசுக்கு தடை உண்டோ காதல் அறிந்த அன்று. உயிருக்குள் கலந்தாயே யார் நம்மை வெல்ல, இரு மனமும் இணைந்தாலே வேறென்ன சொல்ல, உறவாக என்னை சேரவா. வானவில்லே வானவில்லே அந்த நிலவில் கண்டேனே, வெண்ணிலவே வெண்ணிலவே நான் என்னை தொலைத்தேனே.
வானவில்லே வானவில்லே அந்த நிலவில் கண்டேனே வெண்ணிலவே வெண்ணிலவே எந்த இதயத்தை தொலைத்தேனே தாயை போல அவள் அன்பின் அப்புறம் என்ன தம்பி நாங்க வெளிய போன நேரத்துல கனவு டூயிட் எல்லாம் பாடுறா போல இருக்கு. என்ன மச்சான், எங்களுக்கு தெரியாம ஏதாவது காதல் வலையில மாட்டிக்கிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. வேலை முடிஞ்சு வரப்போ ரேடியோல இந்த பாட்டை போட்டாங்க. நல்லா இருக்குதேன்னு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. நானும் தான் இன்னைக்கு ரேடியோ கேட்டேன். ஆனா இந்த பாட்டை கேட்கவே இல்லை. ஆமா, இது எந்த படத்துல உள்ள பாட்டு அங்கிள்? ரொம்ப லேட்டஸ்டோ? எந்த படம்னு தெரியல. ஒருவேளை நம்ம உள்நாட்டு ஆல்பத்துல வந்துதான் இருக்கணும். அப்பதான் நம்ம நாட்டு பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குல்ல. அப்போ இந்த பாட்டை எழுதிய கவிஞர் நீர்தானோ? இல்ல, நெசமா அது ரேடியோல தான் கேட்டேன். இப்ப ஏன் வழிகிற? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப பேசிக்கிற. சரி, சாப்பிட்டியா? இன்னும் இல்லக்கா. அப்ப முதல்ல வந்து சாப்பிடு வா. நிவேதன், ஐ நோ ஒண்ணு இல்ல அங்கிள். ரியலி மச்சான், உனக்கு மச்சான் இருக்கு மச்சான். இருக்குங்கறீங்க? இருக்குன்ற. ஓகே. அபிராமி, அபிராமி, என்னங்க? வர வர இந்த பிரியாவுக்கு ரொம்ப தான் குளிர் விட்டு போச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். போன வாரம் மீட்டிங், டிராபிக் ஜாம், அது இதுன்னு சொல்லி லேட்டா வந்தா. இன்னைக்கு பாரு, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. ஆனா அவளை என்ன காணோம்? அட, இதுக்கு தானே இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்துனீங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? பதட்டப்படாதீங்க. இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் கவிதா மக பர்த்டே பார்ட்டி இருக்கு, வர லேட் ஆகும்னு காலையிலேயே பிரியா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. அப்படின்னா நீ ஏன் அதை என்கிட்ட முதல்லயே சொல்லல? வேலையா இருந்ததுல மறந்துட்டேங்க. அதான் இப்ப சொல்லிட்டேன் இல்ல, அப்புறம் என்ன? நீ அவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிற. நீ கொடுக்கிற தைரியத்துல தான் இப்பெல்லாம் என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல. நீங்க பிரியா மதிக்கிற மாதிரியா நடந்துக்கிறீங்க. ஏன் என் நடத்தையில என்ன குறைய கண்டுட்ட? என்ன குறையா? நீங்களே நிதானமா யோசிச்சு பாருங்க. பிரியாவுக்கு பிறகு பிறந்த நம்ம பையனையும் பொண்ணையும் அவங்க விருப்பப்படி நல்ல இடத்துல கட்டி கொடுத்தீங்க. அதுக்காக நம்ம கையில இருந்த காசு, இபிஎஃப்ல இருந்த காசு எல்லாத்தையும் செலவழிச்சீங்க. அது பத்தாம பிரியாவோட சேமிப்புல இருந்த எல்லா காசையும் வேற வாங்கி செலவு செஞ்சீங்க. ஆனா பிரியாவும் ஒரு பொண்ணுதான். அவளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்குன்னு நினைச்சு பார்க்காம, வேலைக்கும் போகாம அவ சம்பாதித்திலேயே நீங்க குறியா இருக்கீங்க. பிரியாவுக்கு நீங்களா மாப்பிள்ளைன்னு யாரையும் தேடல. தானா வீடு தேடி வந்த மாப்பிள்ளைங்களையும் 1000 நொண்டி சாக்கு சொல்லி தட்டி கழிச்சிங்க. இவ்வளவுக்கும் வாயில்லா பூச்சியா பிரியா தன்னோட ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு நமக்காக மாடா உழைச்சு தேஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பொண்ணோட மனச நோகடிச்சு வேதனைப்படுத்தினா நாம விளங்குவோமா? நீங்களே சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டியா? இவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கா? ஆமா, பிரியாவே பேசாம இருக்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாம அழட்டிக்கிற? என் மனசாட்சி என்ன உறுத்துதுங்க. பிரியாவோட சம்பாத்தியத்துல நாம குளிர் காயறத நினைச்சா என் உடம்பே கூசுதுங்க.
என்னமோ நீ அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவ மாதிரில பேசுற. நான் என் வயித்துல 2 பிள்ளைங்களை பெத்திருந்தாலும் பிரியா தாங்க எனக்கு மூத்த மக. அவ சீரும் சிறப்புமா புருஷன் பிள்ளைங்களோட குடும்பம் நடத்துறத பார்க்கணும்னு என் மனசு ஏங்குறதுல என்னங்க தப்பு? இங்க பாரு, எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எதை எப்ப எப்படி எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் நான் பொறுமை காத்துட்டு இருக்கேன். ஆனா எதுவும் உருப்படியா நடக்கிற மாதிரி தெரியலையே. நான் உன்னை உள்ள போங்கிறேன், நீ ஏன் இன்னும் இங்கே இன்னும் தொலைத்து இருக்கிற? இல்லைங்க, நான் சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உன்னை உள்ள போங்கிறல்ல. போறேன். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்க தப்ப உணரத்தான் போறீங்க, வருத்தப்படத்தான் போறீங்க. அது அப்ப பாத்துக்குவோம். நீ போவிய என்னமோ பெரிய முனிவர் மாதிரி சாபம்லாம் விட்டு போற. இப்ப சாபம் நம்மள என்ன பண்ண போகுது? எதுவும் பண்ணிடுமா? சார் யார பாரு கண்ட நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. தோ வந்துட்டேன். யார் இது? அட நீயாப்பா? வாப்பா, உன்னை பத்தி தான் ஒரு வாரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வா உட்காரு. அப்பா அவன் பழம் சாப்பிடுறியா? பரவாயில்ல, எதுக்கு? நீ தான் வெளியே சாப்பிட்டு வந்திருப்பியா? ஆமா. ஏன் சார் இன்னுமா உங்களுக்கு இந்த விரதம் முடியல? யாரு சொன்னது? விரதம் அது எப்பயோ முடிஞ்சுல. அப்புறம் யார் சார் இன்னும் பழமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஒரு 2 பேக்கெட் கோழி, அப்புறம் ஒரு 2 பேக்கெட் ஆட்டு பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி என்ன சமாச்சாரமாச்சா? ஆமா. அதனாலதான் இந்த பணம். கசி சூச்சி சிக்கேட்லா டிசர்ட்பா. டிசர்ட்டா? ஆமா. இவ்வளவுமா? அட கடவுளே. சார் பழம் மட்டும் போதுமா சார்? இது எந்த மூளைக்கு? பின்னாடி ஒரு பெரிய வாளியில பாயாசம் வச்சிருக்கோம்ல. அப்ப இது என்ன சார்? ஓ இதுவா? இது வந்து பழம் சாப்பிடும் போது சிக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டா இப்படி விட்டு அந்த பழத்தை அப்படியே இறங்கிரும். அதுக்குதான். எப்படி? எருமாட்டு பால் தானே? ஆமா ஆமா. சார் உங்க விளையாட்டுக்கு நான் வரல சார். நான் வந்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? அத பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். என்ன தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஆச்சரியமா இருக்க சார். நான் உங்ககிட்ட வசூல் பண்ண சொல்லி என் அசிஸ்டன்ட் அப்துல் காதரை அனுப்புனேன். நீங்க ஒரு வாரமா அவர் அலக்கழிச்சதுல இருந்து இனிமே நீங்க இருக்கிற ரோட்டு பக்கமே வர மாட்டேன்ட்டாரு. நீங்க என்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி அவர்கிட்ட கணக்கை நேர் பண்ணிருக்க வேண்டியதானே? நேர் பண்ணிருக்கலாம் தான். ஆனா வந்தவர் நேரம் கட்ட நேரத்துல வராரு. நேரம் கட்ட நேரமா? எனக்கு புரியல. அப்துல் காதர் முதலா உங்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தாராம். அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா வந்தாரு, நான் இல்லன்னு சொல்லலையே. வந்தவரு போயும் அஸ்தமன்னிக்க வந்து நிக்கணும். அப்படியா? ஆமா. சரி, திங்கக்கிழமை வந்தாராவன்? அட திங்கக்கிழமை நவமிப்பா. அஸ்தமி நவமி தொட்ட இடம் நாசம்னு சொல்லுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா? அப்போ செவ்வாய்க்கிழமை? செவ்வாய் வரும் வாய். எக்ஸ்கியூஸ் மீ, தாகமா இருக்கு. வா. அப்புறம் எங்க விட்டேன்? வாயில விட்டீங்க. செவ்வாய் வரும் வாய். இது தெரியாம எதுக்கு வசூல் பண்ண வரீங்க? ஐயோ மண்டைய குழம்புத. அப்ப புதன்கிழமை? அருமையான நாள். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஆமா, நான் அன்னைக்கே கொடுத்திருப்பேன். ஆனா வந்தவரு ராவுகாலத்துல வந்துட்டாரே. அதுவும் அப்படியா சார்? வியாழக்கிழமைக்கு என்ன சார் குறை? நல்ல கேள்வி. வியாழக்கிழமை எப்படியாவது கணக்க செட்டில் பண்ணிடலான்னு காசை கையிலேயே வச்சுட்டு இருந்தேன். அப்ப கொடுத்துருக்க வேண்டியதானே? எப்படி கொடுக்கறது? வந்தவரு ஒன்ன போல வீட்டுல வழக்கு வச்சுலாம் வராரு.
வீட்டுல விளக்கு வச்ச பிறகு யாருக்கும் காசு கொடுக்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி சட்டமே போட்டு வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி அவ பேச்ச நான் மீற முடியும்? நீயே சொல்லு. மீற முடியாதுதான், என்னால முடியாது சார். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே சார்? வேலுமணின்னு பேரை வச்சுக்கிட்டு ஏன்பா இந்த கேள்வி என்கிட்ட கேக்குற? ஏன் ஏன் கேட்க கூடாதுங்கிறேன். ஐயா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாராவது லட்சுமி வீட்டு விட்டு வெளியே அனுப்புவாங்களா? இது கூட தெரியாம என் அப்பா முருகன் பேரை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. வெள்ளிக்கிழமைக்கே அப்பா, சனிக்கிழமை எப்படி? பிரச்சனையே இல்ல. ஆனா அவர் வந்த சனிக்கிழமையோ கரி நாள், யமகண்டம் வேற. இந்த மாதிரி நாட்கள்ல குடுக்கல் வாங்கல் எதை நான் வச்சுக்கிறது இல்லப்பா, வச்சுக்கவும் கூடாது. வெரி குட் சார், வெரி குட். ஆக மொத்தத்துல வாரத்துல உள்ள 7 நாளுக்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வச்சிருக்கீங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது சார், இந்த ஜென்மத்துல நீங்க இந்த கடன் அடைக்க போறது இல்ல. நல்ல ஒரு சுப முகூர்த்த நாளா பார்த்து நீங்க கோர்ட்ல ஆஜராக ஒரு சம்மன் வரும், அங்க சந்திக்கலாம். பார்த்தா இது நியாயம். ஒரு நல்ல முகூர்த்தம் சொன்னா நம்மளுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். என்னது சம்மன்னா? ஐயா வேலு நிலுப்பா, நம்ம சம்மன் ஆயிடுமா? ஹலோ பிரியா. என்ன தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க? நீங்க தனியா இல்லையா, நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன ஜோக்கா? நான் அதை கேட்கல. இந்த மேசையில வேற யாரும் இல்லையேன்னு கேட்டேன். தேங்க்யூ. எப்போதும் கவிதா தான் என் கூட வருவா, இன்னைக்கு அவன் லீவு, அதான் தொடரல. கவிதாவுக்கு பதிலாக தான் நான் வந்துட்டேன்ல. இன்னைக்கு மட்டும்தானே? நோ பிரியா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைதா? நான் காலம் பூரா உங்களுக்கு துணையா வர விரும்புறேன். நீங்க என்ன என்ன சொன்னீங்க? ஆமா பிரியா, உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறேன். இதுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஆட்சேபனையும் வராதுன்னு நம்புறேன். சார், நீங்க இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்னு நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. இது நடக்கக்கூடிய காரியமா? நடக்கும் பிரியா. நான் உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த முடிவுக்கே வந்தேன். பெத்தவங்களை சின்ன வயசுலயே இழந்த நீங்க மாமாவுடைய பராமரிப்பில் இருக்கிறதும், அவர் இதுவரைக்கும் உங்க கல்யாண சம்பந்தமா எந்த ஏற்பாடும் செய்யாம இருக்கிறது கூட எனக்கு தெரியும். சார், உங்களுக்கு எப்படி இந்த விவரம் எல்லாம் தெரியும்னு கேக்குறீங்களா? ஆமா. உங்க சொந்த விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் பக்குவப்படலைன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஆனா எனக்கு உங்க மேல ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்ததால உங்களை பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு என்ன நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். தேவையான எல்லாத்தையும் அலைஞ்சி தெரிஞ்சு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மாமாவை சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடி உங்க சம்மதம் முக்கியம்னு தான் இப்ப உங்களை தேடி வந்தேன். சார், தொடர்கதையா என் வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகளும் ஏமாற்றங்களும் இப்ப என்ன விரக்தியோட உச்சத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க, வாழ்க்கை, இதெல்லாம் இனிமே எனக்கு இல்லைன்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். இந்த நேரத்துல நீங்க இருட்டான என் எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை தீபத்தை ஏத்த முயற்சிக்காதீங்க. மறுபடியும் ஒரு புது ஒளி தோன்றி அணையறத இனிமேலும் என்னால தாங்க முடியாது. பிரியா, உங்க இருண்ட வாழ்க்கையில நான் ஏத்த போற ஒளி இனி காலாகாலத்துக்கும் என் உயர்ங்கிற எண்ணெயில
பிரகாசமான ஜோதியா சுடர் விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். என்ன நீங்க தாராளமா நம்பலாம். எந்த நம்பிக்கையில நீங்க இவ்வளவு உறுதியா பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. தன்னம்பிக்கை வச்சுதான். தன்னம்பிக்கை இருக்கிறவன் தோத்ததா சரித்திரமே இல்லை. முதல்ல நீங்க உங்க முடிவு சொல்லுங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் குழப்பமாவும் மறுபக்கம் பயமாவும் இருக்கு. அதே நேரத்துல பிரியா, உங்க எண்ணம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இதை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு உங்க முடிவை என்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் உங்க மாமா சந்திக்கிறேன். இப்போ சாப்பிடுங்க. வேண்டாம், பசி போயிடுச்சு. உங்க பசி எங்கேயும் போல, நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. என்னக்கா அது? திடீர்னு ரொம்ப இளைச்சாப்புல இருக்கிறீங்க. ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? இங்க பாருங்க, விரல்லாம் ரொம்ப மெலிசா இருக்கு. விரலு மெலிசு நான் எப்பவும் போல தானே இருக்கேன். நீ தான் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்க. மாமா பிள்ளைங்களா எங்க? யாரையும் காணோம். என்னப்பா, காலையில 9 மணிக்கு எல்லாரும் சன்வேல நடக்கிற எஜுகேஷன் ஃபேருக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்களே, ஞாபகம் இல்ல? உன்னையும் தான் கூப்பிட்டாங்க. நீ தான் அவங்க கிட்ட வரலன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குற. Are you all right? I'm fine, fine. நேத்து பேசுனதை மறந்துட்டேன். சாரிக்கா. மறந்துட்டியா? இல்ல எல்லாரும் வெளியே போயிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க தூண்டி போட்டு பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, சும்மா தான் கேட்டேன். தம்பி, நான் உனக்கு முன்னாடி பிறந்தவன், உன்னை தூக்கி வளர்த்தவன். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா மழுப்பாம சொல்லு, என்ன விஷயம்? அக்கா வந்து அது எப்படிக்கா? சரி, நீ சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நீ ஒரு பொண்ணை விரும்புற, அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்கிட்ட பேச நினைக்கிற. என்ன கரெக்டா? அக்கா உங்களுக்கு எப்படி? இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்கு நீ தனியா சோஃபால படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தியோ அன்னைக்கே உன் மனசுல ஒருத்தி இடம் பிடிச்சிட்டானே நானும் உன் மாமாவும் புரிஞ்சுக்கிட்டோம். நீ ஏன் இந்த விஷயத்தை தீர யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்த பிறகு எங்க கிட்ட சொல்லட்டுமேனு தான் உனக்கு டைம் கொடுத்தோம். இப்ப அந்த டைம் வந்துடுச்சு. ஆனா சொல்லத்தான் தைரியம் வரல. ஏன்? வெக்கமா? சும்மா வெக்கப்படாம சொல்லு. உன் மனசை திருடுனே அந்த கள்ளி யாரு? என் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுக்கா, பேரு பிரியா. நான் நல்லா விசாரிச்சு பார்த்ததுல எல்லாரும் ஒட்டுமொத்தமா பிரியாவோட குணத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எனக்கும் பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. பிரியாவுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா. ஆனா ஏன் இழுக்கிற? 2 பேரும் மனசு ஒத்து போச்சுன்னா சரிதானே? சரிதான். ஆனா பிரியா பெத்தவங்க இல்லாத பொண்ணு, அவங்க மாமா பராமரிப்புல வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு கேட்டும் அவர் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாரா. பிரியாவும் மாமா ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா இருக்கு. இதுதான்க்கா சிக்கல். தம்பி, இவ்வளவு காலத்துக்கு பிறகு
உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு நீ தேடி பிடிச்சிருக்கிறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எந்த சிக்கலும் இல்லாம இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நாம முறைப்படி போய் பிரியாவை பொண்ணு கேட்போம். பிரியாவோட மாமா என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அக்கா, நீ கவலையே படாத தம்பி. இந்த பிள்ளையார் ராசியோட உன் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தேங்க்யூக்கா, தேங்க்யூ so மச். என்ன பிரியா நீ இதுக்கு போய் இப்படி யோசிக்கிற? நம்ம ஹோட்டல் மேனேஜரே உன்னை கட்டிக்க பிரியப்படுறாருன்னா அது உனக்கு கசக்குதா? இது எப்படியாப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு, இதை போய் நழுவ விட போறியா? யாராவது தேடி வர சீதேவிய வேணாம்னு சொல்லுவாங்களா? ஏன் நிவேதனுக்கு என்ன குறை? எதுல குறை? அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? குணம் இல்லையா? எல்லாம் இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னாங்க? அப்புறம் ஏன் இன்னும் இந்த விஷயத்தை போட்டு சொதப்பிக்கிட்டு இருக்க? உனக்கு அவரை பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். வேற என்ன, கல்யாணத்துக்கு சம்மதம்னு அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே? சொல்லிடலாம் தான், ஆனா மாமாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. நிவேதன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க மாமா ஏதாச்சும் ஏட கூடமா பேசிட்டாருன்னா என்ன செய்யறது? நீ ஏன் அனாவசியமா பயப்படுற? நீ சாமி கும்பிடுவல நாள் தவறாம. அப்புறம் ஏன் பயப்படுற? உன் மனசுல இருக்கிற பாரத்தை பூரா சாமி கிட்ட இறக்கி வச்சிரு. கடவுள் யாரையும் எப்பவும் சோதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. இனிமே உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு எனக்கு படுது. நீ வேணா பாரேன். நிஜமாவா கவிதா? என் வாழ்க்கையிலும் ஒரு விடிவெளி வருமா? நிச்சயமா வரும் பிரியா. உனக்கு இப்ப எல்லாம் தானாவே கூடி வருது. வர நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுறாத. நிவேதன் கிட்ட சரின்னு சொல்லிரு. மற்றத அவரே நேரா போய் மாமா கிட்ட பேசிக்கிட்டோம். சரி, நிவேதன் பொண்ணு கேட்க வராருன்னு மாமா கிட்ட எப்படி சொல்றது? நீ ஏன் அவர்கிட்ட சொல்ற? அத்தை தான் உன் மேல பாசமா இருக்காங்கல்ல, நீ அவங்க கிட்ட சொல்லு. அவங்க மாமா கிட்ட சொல்லட்டும். என்ன பிரியா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி கவிதா, நடக்கிறது நடக்கட்டும். நம்பிக்கையோட இரு, உனக்கு நல்லதே நடக்கும். வா போலாம். அத்தை, என்ன பிரியா? மாமா எங்க? இப்பதான் வெளியே போயிட்டு வரேன்னு போனாரு. சீக்கிரம் வந்துருவாரா? ஒரு இடத்துக்கு போனோமா வந்தமாங்கிற பழக்கம்தான் அவருக்கு கிடையாதே. கூட்டாளிங்களை பார்த்து ஊர்வம்பெல்லாம் அளந்துட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்து நிப்பாரு. ஆமா, ஏன் திடீர்னு மாமாவை தேடுற? அவரை தேடலத்த, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்ப மாமா திடீர்னு வந்துட்டாருன்னா? ஓ, அதனாலதான் மாமா இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டியா? சரி, என்ன விஷயம் சொல்லு. என் ஆபீஸ்க்கு நிவேதன் ஒரு மேனேஜர் வந்திருக்கிறாருன்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல? ஆமா, ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்கியே. ஏன் இப்ப அவருக்கு என்ன? அவரு அவரு கல்யாணம் பண்ணிக்க பிரியப்படுறாரு. அப்படியா? சந்தோஷமான செய்திதான். தாராளமா பண்ணிக்கிட்டோம். பொண்ணு யாரா? பொண்ணு பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, இல்லையா? பிரியா, ஏன் தடுமாறுற? அத்தை, வந்து அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாரு.
நிஜமாவா? கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. உனக்கும் இதுல இஷ்டம் தானே? ஏன் இஷ்டத்தை விட மாமா என்ன சொல்லுவாருன்னு நினைச்சாதான் பயமா இருக்குது. அவர் இது வரைக்கும் எந்த சம்மதத்தையும் ஏத்துக்கிட்டதே இல்லையே. நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா. உன் மாமாவை நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சம்பந்தம் வீடு தேடி வந்திருக்கு. அதுவும் உன் மனசுக்கு பிடிச்சதா. இந்த வாய்ப்பையும் நாம நழுவ விட்டுட்டா இனி உனக்கு பிடிச்சதா ஒரு இடம் அமைகிறது நடக்கிற காரியமா எனக்கு தெரியல. இந்த வாட்டி எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்திடணும். அத்தை, இந்த முயற்சி என் வாழ்க்கையில கடைசி முயற்சியா இருக்கட்டும். ஒருவேளை மாமா இதுக்கும் ஒத்துக்கலைன்னா நான் கல்யாண ஆசையை சுத்தமா மறந்துடுறேன். அப்படியெல்லாம் பேசாத பிரியா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும். எங்க அத்தை நடக்குது? பிறந்த உடனே அம்மா அப்பாவை முழுங்கிட்டு 38 வயசு வரைக்கும் முதற்கனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதானா எனக்கு நடக்கிற நல்லது? இந்த குறை நிரந்தரம் இல்ல பிரியா. உனக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த ஈசன் அருளால நிச்சயமா அமையும். அது வரைக்கும் இல்லாததை நினைச்சு ஏங்கறத விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைய ஏக்கமும் சோகமும் நாளைய சுகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு முன்னோடின்னு நம்பினாத்தான் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும். என்னமோ அத்தை, நடக்கிறது நடக்கட்டும். அது எப்படி நடக்கும்? நாம தான் முயற்சி எடுக்கணும். எப்படி? நீ அவங்க எப்ப பொண்ணு பார்க்க வராங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமா கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? உன் வேலை அவங்க எப்ப வராங்கன்னு கேட்டு சொல்றது மட்டும்தான். புரிஞ்சுதா? என்ன? பிரியாவை பொண்ணு பார்க்க எல்லாரும் வந்துட்டாங்க. மாப்பிள்ளையும் ரொம்ப இளமையா லட்சணமா இருக்காரு. சீக்கிரம் வாங்க. ஏன் அவசரப்படுத்துற? வந்தவங்களுக்கு உட்கார தெரியாத? வந்த உடனே நான் ஓடி போய் உபசரிக்கிறதுக்கு அவங்க என்ன பெரிய இவங்களா? மெதுவா பேசுங்க, அவங்க காதுல விழ போகுது. சரி வா. உலகத்துக்காத மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள. ஒரு வகையில நீங்க கொடுத்து வச்சிரு சார். சரிங்க, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் அப்படி கேளுங்க. இருக்க இத பொண்ணு பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டும் அங்க போய் சாப்பிடறதுக்கு பலகாரத்தை நானே வாங்கிட்டு போனேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அப்புறம் நீங்கெல்லாம் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? என்னது இது? என்ன விஷயமா? நான் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன்ல. ஏன் என்ன விஷயம்னு இவங்க சொல்லக்கூடாதா? விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நிவேதன் என் தம்பி. நான் இவங்க வீட்டுக்காரங்க, இது என் தங்கச்சி. நிவேதன் பிரியா வேலை செய்யற கம்பெனில மேனேஜரா இருக்கான். ஓ, எனக்கு பிரியாவோட குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். கல்யாணம் செஞ்சுக்க பிரியப்படுறோம். அதான் உங்களை நேர்ல பார்த்து முறைப்படி பொண்ணு கேட்க அக்கா மாமா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். படிச்சவரா இருக்கீங்க, கம்பெனி மேனேஜருங்கிறீங்க. பெரியவங்க இருக்கிறப்ப நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? மன்னிக்கணும், நாங்க பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள அவர் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லைங்களே. ஓஹோ, அப்படி வேற ஒண்ணு இருக்கோ? முதல்ல எல்லாரும் தண்ணி சாப்பிடுங்க. இங்க கூட நான் கொடுத்துக்கிறேன்.
ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பிணைங்கள அயரித்தாம். நான் இங்க உள்ள ஊரை கேட்கல, தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த ஊருன்னு கேக்குறேன். அது சரியா தெரியலங்க. தஞ்சாவூர் பக்கம்னு தாத்தா ரொம்ப நாளுக்கு முன்ன சொன்னதா ஞாபகம். அம்மா அப்பா நாங்க எல்லாருமே மலேசியால பிறந்தவங்க. இது வரைக்கும் இந்தியா பக்கமே போனதில்லை. எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் எனக்கு பூர்வீகம் தான் ரொம்ப முக்கியம். எங்க ஆளுங்க பூரா சேலத்துல இருந்து வந்தவங்க. நான் சம்பந்தம் வச்சுக்கிறதா இருந்தா எங்க ஊர்காரங்களுக்குள்ளாரதான் வச்சுக்குவேன். என்னங்க நீங்க? நீ பேசாம இரு. அண்ணே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. மலாய்க்காரர், சீனர், இந்தியர்னு இந்த 3 இனமும் ஒத்துமையா மலேசியா இனம்னு ஒன்று உருவாக்கிக்கிட்டு இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ போய் நீங்க நம்ம ஆதி பூர்வீகம்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வேடிக்கையா இருக்கு. கொஞ்சம் நியாயமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பாருப்பா, உனக்கு வேணும்னா என் கொள்கை வேடிக்கையா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கௌரவ பிரச்சனை. எந்த காரணத்துக்காகவும் எங்க வீட்டு பொண்ண நான் வேற ஊர்க்காரனுக்கு கட்டி கொடுக்கறதா இல்ல. இந்த நவீன காலத்துல இப்படி ஒரு சிந்தனையா? என்னால நம்பவே முடியலையே. அங்கிள், நீங்க பொண்ணு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே இதுதான் காரணமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க வீட்டு பொண்ண யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு செய்யற உரிமை எனக்கு தான் இருக்கு. வாஸ்தவம் தானே, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு 40 வயசுக்கு பிறகு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற 2 பேரை ஒரு நொண்டி காரணம் சொல்லி சேர விடாம தடுக்கிறீங்களே, அது ஏன்? ஏன் எதுக்குன்னு நான் வரவங்க போறவங்களுக்கெல்லாம் காரணமும் விளக்கமும் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க புறப்படலாம். என்னங்க எங்க போறீங்க? போறப்ப மறந்துடாம தட்டையும் எடுத்துட்டு போயிடுங்க. என்னங்க உங்க வீட்டுக்காரர் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறாரு? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் இப்படி நடந்துக்குவாருன்னு நானும் நினைச்சு பார்க்கல. ஓ, இது லூசு மாதிரி பேசிட்டு போறாரு. அவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி, வருத்தப்படாதீங்க. நான் இது விஷயமா மறுபடியும் அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா உங்களுக்கு சொல்றேன். என் தம்பி இப்பதான் முதல்ல ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தியே தீரணும்ன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். ஆனா உங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. அந்த நம்பிக்கையோட போயிட்டு வரோம். உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. உனக்கு மச்சான்ல மச்சான். வா வா, கிளம்பு கிளம்பு. போயிட்டு வாங்க. தட்டுக்கு வேலை இல்ல, வாழைப்பழம் நமக்கு தான். என்ன திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிட்டாரு. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் முருக மரம் ஏறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
மாமாவை குறை சொல்றது இல்ல, அர்த்தம் இல்ல. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம். என் தலைவீதி அது யாராலையும் மாத்த முடியாது. பிரியா, நீ நம்பிக்கை எழுந்துடக்கூடாது. மாமா கிட்ட மறுபடியும் போராடி எப்படியாவது அவரோட சம்மதத்தை வாங்கிடுற. வேணாத்த, வேணாம். எனக்காக நீங்க எடுத்த முயற்சி போதும். இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிரியா, நான் எப்பவும் சொல்றது மறுபடியும் இப்ப சொல்றேன். மனுஷனா பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பமோ துன்பமோ மாறி மாறி வருங்கிறதா நியதி. துன்பத்தையும் தோல்வியையும் அனுபவிக்காதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. வேணும்னா உனக்கு ஏமாற்றங்கள் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். அதுக்குன்னு உன் வாழ்க்கையே தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு தப்பா முடிவு செஞ்சு மனம் தளர்ந்து போக கூடாது. அத்தை, இது நாள் வரைக்கும் உங்க அன்பான ஆதரவான வார்த்தைங்க தான் எனக்கு ஒரு பலத்தையும் தீரத்தையும் கொடுத்து என் எதிர்பார்ப்புகளுக்கு உரமா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அலைகளால அடிச்சுக்கிட்டு போன மணல் வீடு போல ஆயிடுச்சு. எல்லாமே சூனியமா தெரியுது. பிரியா, இப்போதைய உன் மனநிலை எனக்கு புரியுது. உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற காயங்களுக்கு காலம்தான் மருந்து. நீ காலையில இருந்து சொட்டு தண்ணி கூட குடிக்கல. வா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. வேண்டாம், எனக்கு பசிக்கல. மாமா சாப்பிட்டாரா? அவருக்கு என்ன, யாரு சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் வேலைக்கு கரெக்டா விட்டுடுவாரு. நீ வெறும் வயிற்றோட இருக்காம வந்து கொஞ்சமாவது சாப்பிடுமா. பசிச்சா அப்புறமா வந்து சாப்பிடுறது. சரிம்மா, மறக்காம வந்து சாப்பிடு. இன்னைக்கு தான் உன்னோட புதிர்க்கெல்லாம் நீ எனக்கு விட சொல்லியிருக்க. உனக்குள்ள இவ்வளோ சோகமா? எப்படிலாம் இருக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல பிரியா. இன்னைக்கு கூட என்னை பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். என் சோகம் என்னோடயே இருக்கட்டும்னு நினைக்கிறவேனா. நீ நிவேதன் விஷயம் என்னாச்சுன்னு வற்புறுத்தி அக்கறையோட கேட்டேன். அதனால்தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. இனி என்ன செய்யறத உத்தேசம் பிரியா? இனி என்ன செய்யுது? நடந்ததெல்லாம் ஒரு கனவுன்னு நினைச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பயும் போல வேலை வீடுன்னு இருக்கிற காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். அப்படி இருக்க உன்னால முடியுமா பிரியா? சார், நீங்களா? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். கவிதா, see you and good luck to you both. Bye. உட்கார் பிரியா. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே. என் பதில நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பதில எந்த மாற்றமும் இல்லை. எந்த பதில்?
மாமா ஒத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு கல்யாணம்னு நான் சொல்லியிருந்தத மறந்துட்டீங்களா? பிரியா, ஓ மாமா மனசாட்சி உள்ள மனுஷனே இல்ல. ப்ளீஸ், என் மாமாவை நீங்க மரியாதை குறைவா விமர்சிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. சாரி பிரியா, சாரி. நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சார், உங்களை எனக்கு இப்பதான் தெரியும். நினைச்சா மறந்துடலாம். ஆனா 38 வருஷத்துக்கு முன்னாடி அனாதையா நின்ன எனக்கு ஆதரவு கொடுத்து இன்ன வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா இருக்கிற என் மாமாவை நான் எப்படி தூக்கி எறிய முடியும்? அப்படி செஞ்சா மாமா என்னை சபிக்க மாட்டாரா? என்னை நன்றி கட்டவன்னு என் மனசாட்சியும் இந்த உலகமும் சொல்லாதா? பிரியா, நான் உன்னை நன்றி மறக்கணும்னு சொல்லலையே. உன் வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கணும்னு தான் சொல்றேன். இத்தனை காலமா பொண்ணுங்களே திரும்பி பார்க்காம கல்யாணமே வேணாம்னு இருந்தனா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேல ஆசை வச்சு நீதான் என் மனைவின்னு முடிவும் பண்ணிட்ட. இப்ப திடீர் எல்லாத்தையும் மறந்துட்டு சொன்னா எப்படி பிரியா, எப்படி? சார், உங்க மேல எனக்கு பிரியம் இருந்தத நான் மறக்கல. ஆனா இன்னைய சூழ்நிலையில அந்த பிரியத்தை மதிப்பா மாத்திக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. பிரியா, உண்மையான காதல் இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? பவித்திரமான காதலுக்காக எத்தனையோ சரித்திர நாயகர்கள் கணக்கில் அடங்காத தியாகங்கள் செஞ்சு ஜெயிச்சிருக்கிறதா நாம படிச்சிருக்கோமே. நம்ம காதலுக்காக நீ உன் பாசத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? காதலா? நாம எப்ப காதலிச்சோம்? பிரியா, நம்ம அனுபவிச்சோம், ஆசைப்பட்டோம். இது காதலா? எஸ் பிரியா, இதுதான் காதல். அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை காதலிக்கல. பிரியா, வாங்க. உங்களுக்கு இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? அன்னைக்கு எவன் கூட சுத்திட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு வார்த்தைகளை நெருப்பா கொட்டுறேன்னு சொன்னியே. இன்னைக்கு உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறி மாப்பிள்ள துணிச்சலா வீடு தேடியே வந்துட்டாரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உன் சாயம் வெளுத்து போச்சு. மாமா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க ப்ளீஸ். என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? வேலைக்கு போயிட்டு வர ஒரு கன்னி பொண்ணோட மனநிலை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கீங்க. என்ன போல எத்தனையோ பொண்ணுங்க ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சு முடிச்சிட்டு 7 மணிக்கு பஸ் எடுத்து அறுக்க பறக்க ஓடி வேலைக்கு போய் சேர 9 மணி ஆகுது. அதுல இருந்து 5-6 மணி வரைக்கும் வேலை வேலை வேலை. அதுக்கப்புறம் மறுபடியும் நாயா பேயா பஸ் பிடிக்க ஓடி காத்திருந்து போற வர சபல ஆம்பளைங்களோட விமர்சனத்துக்கும் காம பார்வைக்கும் இழுக்காகி கூனி குறுக்கி நின்னு பஸ் வந்ததும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு அதுல ஏறணும். ஐயோ, லேஸ்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது.
நின்னுகிட்டே தான் வரணும். அப்ப கூட நிம்மதி இருக்கா? அங்கே சில அல்ப புத்தி ஆண்மைங்களோட ஒரு செல் கிண்டல் நக்கல் வேர்வை நாத்தம் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கலைச்சி ஓஞ்சி போய் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா இங்க சந்தேக பார்வை குதர்க்கமான கேள்வி பரிகாசனம். நான் என்ன செய்வேன்? பொண்ணா பிறந்தா இந்த குடும்பம் தாங்கிக்கணுமா? பொண்ணுன்னா கேவலமா? உணர்ச்சியே இல்லாத ஜடமா? ஏன் இப்படி? பிரியா, அழாதம்மா. உனக்கு நான் இருக்கேன். தைரியமா இரு, அழாத. முடியல என்னால முடியல. அழுற தவிர என்னால எதுவுமே செய்ய முடியல. அத்தை, இனிமேல எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சு போட்டுக்கிட்டே இருப்பேன். பிரியா, அத்தை, நிவேந்தன் அப்புறம் என் மேல பிரியப்பட்டுதான் மாமா கிட்ட பேசுறேன்னு வந்தார். இதை தவிர அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவரோட மூச்சு காத்து கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றது, நிவேதன் ரொம்ப நல்லவர், கண்ணியமானவர். அந்த தம்பிய முதல்ல பார்த்த உடனே அவர் குணம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுமா. பரவாயில்ல, நான் அவருக்கு மனைவியா அமைய கொடுத்து வைக்கட்டியும் அவருக்குன்னு ஒரு புண்ணியவதி எங்கேயாச்சும் கண்டிப்பா பிறந்திருப்பா. பாத்தீங்களா பிரியா எப்படி அழுதுட்டு போகுதுன்னு? தாய் தகப்ப இல்லாத அந்த அப்பாவி பொண்ணு மனச இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டீங்களே. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே, சந்தோஷம் தானே, நிம்மதி தானே? என்ன மனுஷன் நீங்க? காதல் என்பது சாபமானதே, பாசம் அதற்கொரு தடைகளானதே. மனமே மனமே இந்த சோகம் ஏனோ, துயரம் படியும் அந்த கண்ணீர் ஏனோ, பாசம் தந்த தடைகள் தானோ, காதல் என்றால் சாபம் தானோ. பெண்ணே நீ ஏன் கலங்கினாய்? கண்ணீரில் ஏன் மூழ்கினாய்? பெண்ணே நீ ஏன் கலங்கினாய்? உன் கண்ணீரில் ஏன் மூழ்கினாய்? அன்னை தந்தை இழந்த ஒரு ஜீவனாக இருந்தாய். அன்பில் உன்னை சுமந்த இந்த குடும்பம் என்று உணர்ந்தாய். காதல் வந்ததும்
அந்த உறவை மறுப்பதா காலம் மறையலாம் உன் காதல் மறையுமோ பெண்ணே நீ ஏன் கலங்கினாய் உன் கண்ணீரில் ஏன் மூழ்கினாய் மனதை பறித்த தேவதை ஏன் என்னை மறுத்து விட்டார் உயிரில் கலந்த ஆசையை உன் மனதில் மறைத்து வைத்தார் சுயநலம் கொள்வதால் அது யாருக்கு லாபமோ உண்மை சொல்லத்தான் உன் உரிமை தயங்குமோ பெண்ணே நீ ஏன் கலங்கினாய் உன் கண்ணீரில் ஏன் மூழ்கினாய் மனமே மனமே இந்த சோகம் ஏனோ துயரம் படியும் அந்த கண்ணீர் ஏனோ பாசம் தந்த தடைகள் தானோ காதல் என்றால் சாபம் தானோ பெண்ணே நீ ஏன் கலங்கினாய் உன் கண்ணீரில் ஏன் மூழ்கினாய் பெண்ணே நீ ஏன் கலங்கினாய் உன் கண்ணீரில் ஏன் மூழ்கினாய் ஐயோ அப்பா ஐயோ ஏய் தம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க போற பேசாம இருந்தா எப்படி நிவேத அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ண நீ வாயை திறந்து பேசினா தானே முடியும் என்ன பேசுறது எதை பேசுறது எனக்கு எதுவுமே புரியல குழப்பமா இருக்கு இப்படி சொன்னா எப்படி கட்டிக்கிட்டா பிரியாவை தான் கட்டிக்குவேன்னு நீ ஒரே பொடியா நிக்கிற பிரியாவோ அது மாமா ஒத்துக்காட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிடுச்சு நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு தான் என்ன என் வாழ்க்கை முடிவில்லாத ஒரு தொடர்கதை அப்படி நீ சொல்லிட்டாப்புல நான் விட்டுட முடியுமா உன்னை கரை சேர்க்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு இருக்கலாம் அத்தை. ஆனா இனி எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு முடிவான பிறகு நம்மளும் இதை பத்தி பேசணுமா பேசணும் பேசினா தான் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண முடியும் இப்படியே உம்முன்னு இருந்தா எதையும் சாதிக்க முடியாது என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க அப்படி கேளு நான் சொல்றேன் திவ்யா என்ன செய்யலாம் சட்டியும் பானையும் என்னமோ பெருசா பிரச்சனை தீக்கிறவர் மாதிரி பேசிட்டு இப்ப திருப்பிக்கிட்டு என்ன கேக்குறீங்களா என்ன பண்றது பிரியா ஒத்துக்கிட்டாலாவது தூக்கிட்டு வந்து தாலியை கட்டுறான்னு சொல்லிடுவேன் ஆனா அதுக்கும் வழி இல்லாம அந்த பொண்ணு மாமா சொல்லாம நோ கல்யாணம்னு சொல்லிருச்சே வாட் டு டு உன் மாமா ஒத்துக்குவாருன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது பிரியா. நடக்கிறதுக்கு தான் வழியே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி என்ன என் விதின்னு இப்படியே இருந்துடுறேன். அது சுத்த கோழத்தனம். விதிய மதியால வெல்லணும். அது எப்படி முடியும்?
முடியும். துணிவும் தைரியமும் இருந்தா கண்டிப்பா முடியும். அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் துணிஞ்சிட்டேன், நீயும் துணியணும். தைரியமா இருக்கணும், என்ன முழுமையா நம்பணும். நம்புவேல்ல? நம்புறதுக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? அப்படின்னா உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்காக நான் எடுக்க போற முடிவுக்கு நீ சம்மதிக்கணும். மாமா மாமாவோட பேச்சு இப்ப வேணாம். என்ன முழுமையா நம்பி என் முடிவை நீ ஏத்துக்கிறியா? மன விட்டு பேசினா பிரச்சனை தர வழி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே வாயடிச்சு போயிட்டீங்களே. பேசினா தீர்த்தலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டுக்கட்டையால இருக்குது. போன் அடிக்குது இல்ல, போய் எடுக்கிறது. நீங்க எடுத்தா என்னவா? எல்லாத்துக்கும் நான் தான். ஹலோ, ஆமா நான் தான். நீங்க? ஓ, நீங்களா? நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன விஷயம்? சரிங்க, அவருக்கு சீட்டு கிடைக்கலங்கிறது எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனா அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவர் நல்லா வந்துருவாரு. சரிங்க, சந்திப்போமே. ஓகே, ரைட். என்னங்க, நான் வெளியில போயிட்டு வரேன். அபிராமி, பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு எங்க புறப்பட்டுட்ட? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இது என்ன கேள்வி? நீ எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட விவரமா சொல்லிட்டு தானே போவ. சரிங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணத்துக்கு? எனக்கு தெரியாம, என்ன அடைக்காம, அப்படி யார் கல்யாணத்துக்கு போற? உங்களுக்கு பிடிக்காத கல்யாணமாச்சே, எப்படி சொல்றது? எனக்கு பிடிக்காத கல்யாணமா? அப்படி யாரு? நம்ம பிரியாவுக்கும் நிவேதனுக்கும். அபிராமி, ஏன் கத்துறீங்க? நான் தான் பிரியாவை வற்புறுத்தி இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க வச்சேன். நம்மளையே நம்பி நமக்காக வாழ்ற பிரியாவுக்கு இத கூட செய்யாட்டி செத்த பிறகு நம்மள புதைக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காதுங்க. பிரியாவுக்கு வந்த எத்தனையோ வரன்களை நீங்க விரட்டி அடிச்சீங்க. ஆனா இப்ப பிரியாவை விரும்புற இந்த தங்கமான பையனையும் விட்டுட்டா இனியும் ஒரு நல்ல வாழ்க்கை பிரியாவுக்கு அமையிறது குதிரை கொம்புதான். உங்களையும் மீறி இந்த முடிவை எடுத்ததுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்க தயாராயிட்டேன். நீ இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய போறேன்னு ஏன் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல? எப்படிங்க சொல்றது? வீடு தேடி வந்தவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசாம இல்லாத பொல்லாத நொண்டி காரணத்தை சொல்லி தட்டி கழிச்ச உங்ககிட்ட எப்படி சொல்றது? சொல்லி இருக்கலாம் அபிராமி, நீ சொல்லி இருக்கலாம். ஏன்னா நான் முன்ன போல இல்ல, என் தவற உணர்ந்துட்டேன். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்ப முடியலீங்க. நம்பு அபிராமி, அன்னைக்கு நம்ம பிரியா மனசு நொந்து சிந்தின கண்ணீர் இறுகி போய் கிடந்த என் மனசை உருக வச்சிருச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு நீ என்கிட்ட முகம் கொடுத்து பேசாம என்ன ஒரு புழுவ போல பார்க்க ஆரம்பிச்சுட்ட. நல்லா யோசிச்சு பார்த்ததுல ஏன் சுயநலத்துக்காக பிரியாவை பலிக்கடா வாக்குறது எவ்வளவு பெரிய துரோகம்னு புரிஞ்சது. நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த பையனை பார்த்து மன்னிப்பு கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு உன்னையும் பிரியாவையும் அசத்தலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீ முந்திக்கிட்டு என்ன அசத்திட்ட. என் காத என்னால நம்ப முடியலீங்க. நீங்க சொல்றத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல அபிராமி, உனக்கு இன்னொரு நல்ல செய்தியும் சொல்ல போறேன். இன்னொரு நல்ல செய்தியா? என்னங்க அது? அடுத்த மாசத்துல இருந்து நான் மறுபடியும் வேலைக்கு போக போறேன். என்னது, வேலைக்கு போக போறீங்களா? ஆமா அபிராமி, நம்ம முஹிபா காம்ப்ளெக்ஸ்ல சூப்பர்வைசர் வேலை. மாசம் 1200 சம்பளம் கிடைக்கும். நம்ம 2 பேருக்கும் அது தாராளமா போதும்.
நம்ம கல்யாண நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க நான் அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கேன். அடடா, ஏன் சந்தோஷத்துல கல்யாணத்துக்கு போகணுங்கிறதையே மறந்துட்டேன். ஏன் நிக்கிறீங்க? நீங்களும் போய் பட்டு வேஷம் ஜிப்பா மாட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுது இல்ல. ஒரு 5 நிமிஷம் கூட ஓடியாந்துடுறேன். பாத்துங்க, கையில அவுந்துற போகுது. என்ன கட்டி கொடுத்தா நீ இருக்கிறிய? சார் 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 நல்லா வசூல் தான், பரவாயில்ல. மாமா, உங்க அனுமதி இல்லாம நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். யார் யார மன்னிக்கிறதுமா? இத்தனை வருஷ காலமா உன் நிம்மதியை கெடுத்து உன் மனசை நோங்கடிச்சதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மாமா நீங்க சின்னவனா என்கிட்ட போயிட்டு நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு, என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்ததுனாலதான் நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு எங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. தவறு செய்யறது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட தாராளமா இருக்கு பிரியா. ஐயா, நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம். எது நடக்கணுமோ அது சிறப்பாவே நடந்திருக்கு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமா, சரி பலவாறு பேசிக்கிட்டு இருக்காம புதுமண தம்பதிகளை நீங்க ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணிருங்க. நானா? ஆமா, அதான் கோயிலே வாழ்த்தியாச்சேப்பா. சார் அங்க என்னமோ எல்லாமே இயந்திரத்தனமா நடந்துச்சு. இங்க இன்னொரு முறை ஆசீர்வாதம் பண்ணிருங்களேன். காசா பணமா? ஆமாங்க, அந்த தம்பி சொல்றது சரிதான். அப்படிங்கிற? ஆமாங்கிற. சரி எந்திரிங்கிறேன். சரிங்கிற. ஆமாடா. அங்கிள், வாழ்த்துறப்போ 16 பெத்துன்னு மட்டும் வாழ்த்திடாதீங்க, எங்களுக்கு தாங்காது. சரிப்பா, நீங்க 2 பேரும் 16. என்னங்க மறுபடியும் 16ங்கிறீங்க? ஒரு பண்ண முடிக்கவே இல்லையே. நீங்க 2 பேரும் 14 பேர்களை பெற்று 2-3 பிள்ளைகளை மட்டும் பெற்று அமோகமா அமக்கலமா நீடூடி வாழ்வாங்க வாழணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இப்ப சந்தோஷம் தானே மாப்பிள்ள? 2-3 மட்டும்னா டபுள் சந்தோஷம். அப்படியே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நம்ம குடும்ப போட்டோ எடுத்துக்கோம். பிள்ளைங்களா எங்க? அப்படியே 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 சம்மதிமா எழுதுறீங்க. ஆமா, வை வை. சரியா? எல்லாரும் கேமரா பார்த்து சிரிங்க. 1 2 3. அப்படின்னா நான் நிஜமாவா? கேக்க எனக்கு ரொம்ப போடோ. அப்புறம் உனக்கு பிடிச்சதா நல்ல இடம் அமையிறது. போடோ போடோ. மாமா என்ன சொல்வாருன்னு நினைக்கிறேன். கேக்குறத நியாயமா மனசாட்சிக்கு இவகிட்ட ஏன் போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, அதேதான். நம்ம கல்யாண நாளுக்கு அப்புறம் ஆமா, துன்பத்தையும் தோல்வியையும் அவருக்குன்னு ஒரு புண்ணியவதி எங்கேயாச்சும் போட்டுப்பா. நான் வரணும். போன் அடிக்குதுல்ல, போய் எடு. என்ன விஷயம்? எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடந்திருக்கு. இனி அடுத்து என்ன? என்ன சாரி சார், ஐயோ கடைசியில விட்டுட்டேன். இன்ன வரைக்கும்
அங்கிள்